திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேம்மா. நான் இப்ப எல்லா கூட்டத்திலயும் தவறாம கலந்துட்டு இருக்கேன். மாநாடு 2 மாநாடு கலந்துருக்கேன். இப்ப 3வது முறையா இங்க வந்திருக்கேம்மா. தலைவர் நல்லா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு தேவையான மாற்று அரசியல் கண்டிப்பா எல்லா வகையிலும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. அவரோட கொள்கைகள் தான் ஏற்கனவே எல்லாம் நிறைய அறிவிச்சிருக்கோம். தப்புன்னு கேட்டா நம்ம சொல்ல வரல, மன்னிக்கணும். கொள்கை பாடலாவே இருக்கு, வச்சுக்கணும். பத்தியெல்லாம் நம்ம பதிவே வேண்டாங்க. அவங்க பத்தி எல்லாம் பேச வேண்டியதே இல்லை. தலைவரே வேணும் அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. நம்மளாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது அவங்கதான் ஒன்னா நம்பர் தற்கூறிங்க. அவங்கதான் தற்கூறிங்க. அது அவங்களுக்கு தெரியாது. எழுத பிடிக்காதவங்க, படிக்க தெரியாதவங்க வாசிக்க சொன்னா தப்பு தப்பா வாசிப்பாருங்க. அவங்கதான் ஒன்னா நம்பர் தற்கூறிங்க. எழுத படிக்க தெரியாது. எங்க தலைவரை பார்த்தோன்னு சொன்னாரு, யார் போட்டி அவங்ககிட்ட தான் போட்டி போடணும், ஒண்ணும் இல்லாம உங்ககிட்ட எல்லாம் போட்டி போட வேண்டியதுன்னு சொல்லிட்டாரு. இன்னும் அதுதான் ஏன் வெளியே சொல்லவே தெரிவிக்கணுமா? கண்டிப்பா அந்த 8% ஓட்டு உண்மையா சொல்லணும்னா மனசாட்சி தொட்டு அவன் பேசணும். எங்க தலைவர் மைக் எடுத்துட்டாரு, அந்த ஒரு பாட்டை வச்சுதான் அவன் தலை % ஓட்டே வாங்கலாம். அது கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. வேஸ்ட்.